போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஆடியோக்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களாகிய நீங்கள் தொடர்ச்சியான முறையில் படித்தீர்கள் என்றால் நிச்சயமாக வருகின்ற போட்டித் தேர்வில் உங்களால் எதிர்கொண்டு நீங்கள் நிச்சயமான முறையில் வெற்றி பெற்று அரசு வேலையை பெற முடியும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பாட புத்தகங்களில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அதெல்லாம் புத்தகங்களில் அங்கங்கே இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப எளிமைப்படுத்தும் வகையில் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு 30 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். வாங்க இன்றைக்கு ஆடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1, இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பிங்காலி வெங்கையா. இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? விடை பிங்காலி வெங்கையா. கேள்வி எண் 2, மோகினி ஆட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஆடப்படுகிறது? விடை கேரளா. மோகினி ஆட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஆடப்படுகிறது? விடை கேரளா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திருப்பூர் குமரன் அவர்கள் பிறந்த ஊர் எது? விடை பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார். நல்லா பாருங்க, திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் எது? விடை பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் தலைநகரம் எது? விடை நியூ டெல்லி. இந்தியாவின் தலைநகரம் எது? விடை நியூ டெல்லி. அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம். பாபா சாஹேப் என அழைக்கப்பட்டவர் யார்? விடை அம்பேத்கர். பாபா சாஹேப் என அழைக்கப்பட்டவர் யார்? விடை அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் எது? விடை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் எது? விடை ராஜஸ்தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் மிகச்சிறிய மாநிலம் எது? விடை கோவா. இந்தியாவில் மிகச்சிறிய மாநிலம் எது? விடை கோவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? விடை பார்த்தீங்கன்னா ஹாக்கி. இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? விடை பார்த்தீங்கன்னா ஹாக்கி. அடுத்த வினா பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது? விடை கபடி. தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது? விடை பார்த்தீங்கன்னா கபடி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? விடை இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்? விடை இந்திரா காந்தி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது? விடை பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. இந்தியாவில் உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையா என்பவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? விடை பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையா என்பவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? விடை பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் தேசிய கொடி முதலாக நெய்யப்பட்ட இடம் எது? விடை பார்த்தீங்கன்னா குடியாத்தம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதாவது இந்தியாவின் தேசிய கொடி முதலில் நெய்யப்பட்ட இடம் எது? விடை பார்த்தீங்கன்னா கொடியாத்தம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? விடை வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? விடை வரையாடு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? விடை பனைமரம். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? விடை பனைமரம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? விடை மரகத புறா. தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? விடை மரகத புறா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? விடை செங்காந்தள் மலர். தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? விடை செங்காந்தள் மலர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மயில்களுக்கான பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள
மாவட்டம் எது? விடை பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விராலிமலையில் இருக்குது. சரியா? புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை. அதாவது மயில்களுக்கான பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது? விடை பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை விராலிமலையில் அமைந்துள்ளது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய கீதம் முதலாக எந்த ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா 1911ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் கல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்டது. அதாவது தேசிய கீதம் முதலாக எந்த ஆண்டு எப்போது எந்த மாநாட்டில் பாடப்பட்டது? அதாவது 1911ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாசறைக்கு திரும்பும் நாள் எது? விடை ஜனவரி 29. பாசறைக்கு திரும்பும் நாள் எது? விடை ஜனவரி 29. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பு உருவான போது இருந்த சரத்து மற்றும் பகுதி அட்டவணைகள் எண்ணிக்கை? விடை பார்த்தீங்கன்னா 395 சரத்துக்கள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். ஸோ இதெல்லாம் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின், நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. இந்திய அரசியல் அமைப்பு உருவான போது இருந்த சரத்து பகுதி மற்றும் அட்டவணைகள் எவை? விடை பார்த்தீங்கன்னா 395 சரத்துக்கள், 22 பகுதி, 8 அட்டவணைகள். அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? விடை கிரேக்கம். மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? விடை கிரேக்கம். அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? விடை ராஜேந்திர பிரசாத். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? விடை ராஜேந்திர பிரசாத். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஐநா அவையானது எந்த ஆண்டை உலக மக்களாட்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? விடை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2007ஆம் ஆண்டைத்தான் ஐநா மக்களாட்சி ஆண்டாக அறிவித்தது. அதாவது ஐநா அவை எந்த ஆண்டை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது? விடை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2007. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நாடாளுமன்ற மக்களாட்சி நடைபெறும் நாடு எது? விடை பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து. நாடாளுமன்ற மக்களாட்சி நடைபெறும் நாடு எது? இந்தியா மற்றும் இங்கிலாந்து. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அதிபர் மக்களாட்சி நடைபெறும் நாடு எது? விடை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் கனடா. அதிபர் மக்களாட்சி நடைபெறும் நாடு எது? விடை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் கனடா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அதிக ஊராட்சி ஒன்றியங்கள் அமைந்துள்ள மாவட்டம் எது? விடை பார்த்தீங்கன்னா விழுப்புரம். இந்த விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா 22 ஊராட்சி ஒன்றியங்கள் அமைந்துள்ளது. நல்லா கவனமாக பார்த்துங்க. தமிழ்நாட்டில் அதிக ஊராட்சி ஒன்றியம் அமைந்துள்ள மாவட்டம் விடை பார்த்தீங்கன்னா விழுப்புரம். 22 ஊராட்சிகள் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? விடை பார்த்தீங்கன்னா வாலஜாபேட்டை. இது எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. இதெல்லாம் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், நல்லா பாருங்கள். தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? விடை பார்த்தீங்கன்னா வாலஜாபேட்டை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? விடை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? விடை காஞ்சிபுரம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? விடை பார்த்தீங்கன்னா சென்னை. 1688 உருவாக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான கொஷின். அதாவது இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? விடை பார்த்தீங்கன்னா சென்னை. 1688 கண்டறியப்பட்டுச்சு. சரிங்களா? ஓகே,
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு உங்களுக்கான ஒரு கொஷின் கேட்க போகிறேன். அதாவது தேசிய ஊராட்சி தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்ற கொஷினுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி நாங்கள் போட்டிருக்க ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஆடியோக்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக வரும். இந்த கேள்விகள் அனைத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடிக்கடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு ஜிகே கொஷினாக இருக்குது. அடுத்து நீங்கள் போகிற கமெண்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த ஆடியோக்கள் பகிரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.